நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் அடுக்கம் ஊராட்சிக்குட்பட்ட தாமரைக்குளம் மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வரும் பழங்குடியினர் வீடுகளின் மேற்கூரை சேதமடைந்து சிமெண்ட் மற்றும் மண் கலவை கீழே வைத்திருக்கும் உணவில் விழுவதால் மண்ணுடன் உணவு உண்ணும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குமுறல். சாதி சான்றிதழ் இல்லாததால் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க முடியாமல் அவதி. அடிப்படை வசதிகளின்றி கிராம பகுதிகளில் வசிப்பதற்கு வனப்பகுதிகளிலேயே வாழ்வது சிறந்ததாக இருக்கும் என்று கூறும் பழங்குடியின பெண்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட மலை கிராம பகுதிகளில் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் அடுக்கம் ஊராட்சிக்குட்பட்ட தாமரைக்குளம் கிராமத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசால் கட்டித்தரப்பட்ட வீடுகளில் தற்போது 5 வீடுகளில் மேற்கூரை சேதமடைந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் உணவு உட்கொள்ளும் போது சேதமடைந்த வீட்டின் மேற்கூரையிலிருந்து விழும் சிமெண்ட் மற்றும் மண்கள் கலவை உணவோடு கலப்பதாகவும் அதை வேறு வழியின்றி உண்ணுவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள ரோசி என்ற முதியவருக்கு பிரதம மந்திரி திட்டம் மூலம் கடந்த 2022ஆம் வருடம் முதல் வீடு கட்டி தரப்பட்டதில் முழுமையாக பணிகள் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளில் சிலர் சாதி சான்றிதழ்கள், ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இல்லாமல் இருப்பதால் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க முடியாமலும் பாதியிலேயே பள்ளி படிப்பை நிறுத்துவதாக இப்பகுதி பெண்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களது கிராமத்திலிருந்து நடுநிலைப் பள்ளிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பெருமாள் மலை பகுதிக்கு சென்று வருவதால் மாதம் 3000 ரூபாய் வரை வாகன கட்டணம் செலுத்துவதாகவும், ஆனாலும் தங்களது குழந்தைகள் இரவு நேரத்தில் வருவதால் வன விலங்குகள் தொல்லை இருப்பதால் தங்களது கிராமத்தில் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் நேரங்களில் மட்டும் வீடு தேடி வரும் அரசியல்வாதிகள் தேர்தல் முடிந்த பின் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்றும், நாங்கள் கிராம பகுதிகளில் வாழ்வதற்கு பழங்காலம் போல் தாங்கள் வனப்பகுதியிலே வாழ்வது சிறந்ததாக இருக்கும் என்று இப்பகுதி பெண்கள் தெரிவிக்கின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி தங்களது அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும், சேதமடைந்த வீடுகளையும் சீரமைத்து தர வேண்டும் என இப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். அக்கா, உங்க பேர் என்னங்க? என் பேர் பஞ்சு. அக்கா, இது அடுக்கம் பகுதி தாமரைக்குளம். சரிங்கக்கா. இங்க எவ்வளவு காலமா நீங்க வசித்து வந்துட்டு இருக்கீங்க? நாங்க அப்ப இருந்து தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாங்க ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கோம். இங்கதான் இருக்கீங்க. இப்ப நீங்க குடியிருக்க வீடு எப்படிங்க? இந்த வீடுங்க சார். ஆனா இந்த வீடு இந்த வீட்டுல குடியிருக்கீங்க? இந்த வீட்டுலதான் குடியிருக்கோம். இந்த வீட்டுல எப்படி இருக்க முடியுது? நம்மளே பார்க்க முடியல, இதுல எப்படி குடியிருக்கேன்னு சொல்றீங்க? என்ன சார் செய்யறது? எங்களுக்கு இப்படிதான் சார் இருக்கு வீடு. நாங்க ரொம்ப சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா இருந்தாலும் இப்படிதான் இருக்கு. ஆனா யாரு எது வந்தாலும் பாத்துக்கலாம், எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போய் எழுதி கொடுத்தாலும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா, இப்ப உங்களுக்கு பழங்குடியினர் போது அரசு பல நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு தான் சேரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அரசு தனியாவே அதுக்கு ஒதுக்குறாங்க. உங்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. என் பிள்ளைலாம் ரொம்ப முடியாம வச்சிருக்கேன் சார். ஒரு பையன் காலு சரியில்லை, கையும் சரியில்லை. ஒரு பொண்ணுக்கு ஒரு விரல் இல்லை. எல்லாம் இருந்தாலும் அந்த பிள்ளையும் நானு வச்சு இங்க இந்த வீட்டுல குடியிருந்துகிட்டு இருக்கோம் சார். இல்லைம்மா, இவ்வளோ ஒரு சிரமத்திலயும் நீங்க இருக்குன்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இப்ப ரொம்ப அதிகமான மழை கொடைக்கானல்ல வருது. இப்படி இல்லாம போதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன சார் பண்றது? ரொம்ப கஷ்டம்தான் சார். அப்படியெல்லாம் இருந்தோமா இல்லைன்னா பக்கத்து வீட்டுகள்ல போய் படுத்துக்கிற வேண்டியதான். காலையில எந்திரிச்சு காலையில வந்துக்கிற வேண்டியதான். அப்படிதான் சார். இவங்க பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்னுவாங்க. அவங்க தான் இந்த இடத்துல ஒரு 60 குடும்பம் வசித்து வராங்க. இப்போ அவங்களோட இது என்னன்னா, ஜாதி சான்றிதழ் இல்லை. 2வது ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டி கொடுத்ததெல்லாம் இப்போ பார்க்குறோம். நம்ம இப்போ அங்கே தான் இருக்கோம். இப்போ அவங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அவங்களுக்கு அரசுகிட்ட என்னம்மா உங்களுக்கு கோரிக்கையா நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாங்க அரசாங்கம் எங்களுக்கு எல்லாமே நல்லது செஞ்சு கொடுத்தா நல்லாதான் சார். வண்டி வசதி இல்ல. பிள்ளைகளுக்கு படிக்கணும்னா சாதி சான்றிதழ் இல்ல. இப்ப எங்களுக்கு வண்டி வசதி ஒரு பஸ்ஸோ இல்ல ஒரு காரோ ஒரு சீப்போ விட்டாங்கன்னா எங்களுக்கு அதே பரவாயில்ல சார். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க போயிட்டு வர்றதுக்கு நல்லா வசதியாவும் போகும். ஆனா நாங்க இப்போ ஒரு வண்டிக்கு
100 ரூபா கொடுத்து போயிட்டு இருக்கோம் சார். ஒரு அவசரமா இருந்தாலும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து வாடகைக்கு பிடிச்சிட்டு போன மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் சார். சரி வந்து ஆஸ்பத்திரி எந்த வசதியும் இல்ல சார். நாங்க வந்து இப்ப காட்டுக்குள்ள எப்படி சுதந்திரமா அப்ப இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோமோ, அதே மாரி போய் இருந்துக்கிட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் சார். ஆனா இருந்தாலும் இங்க வந்து இந்த ஊருக்குள்ள வந்து இருந்துகிட்டு, எந்த ஆஸ்பத்திரியோ எதுவுமே இல்ல சார். இங்க இருந்து ஆஸ்பத்திரி போகணும்னாலும் பெருமாமலை போனா தான் சார் எங்களுக்கு ஆஸ்பத்திரி. சின்ன குழந்தை பச்சை குழந்தைய தூக்கிட்டு போகணும்னாலும் பெருமாமலை தான் சார் போணும். அதுக்கும் 10, 100 செலவு பண்ணாதான் அந்த ஆஸ்பத்திரிக்கும் போக முடியும் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடு தேடி வரும் மருத்துவம்னு சொல்லி முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வருது. ஆனா நீங்க வந்து இங்க கொடைக்கானல் பகுதியில வந்துட்டு நீங்க வந்து மருத்துவம் வரலைன்னு சொல்றது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது. இது என்ன நீங்க சொல்றீங்கம்மா? இல்ல உண்மையான விஷயமா? உண்மையான விஷயம் தான் சார். நாங்க வந்து இப்ப ஆஸ்பத்திரியா இருந்தாலும் பெருமாமலை தான் சார் போகணும். ஆஸ்பத்திரிக்கு வந்து பெருமாமலை போனாதான் சார். இப்ப சாமக்காட்டுலயே கட்டினாலும் வந்து சாமக்காட்டுல கட்டினாலும் அவங்க இருந்துகிட்டு இங்க முடியாது, நீங்க பெருமாமலை போயிருங்கன்னு சொல்லி பெருமாமலையில அனுப்பி விட்டுறாங்க. இப்படிதான் சார் எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு அந்த வசதி கூட பரவாயில்ல. எங்க பிள்ளைகளை படிக்கணும் சார். எங்களுக்கு வண்டி வசதி வேணும். கண்டிப்பா. அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கல்வி கொடுக்கணும், எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வரணும், ஒரு நிரந்தரமான குடியிருப்பு வேணும், தூங்குறதுக்கு ஒரு வசதி வேணும்ன்றது வந்து அவங்களோட கோரிக்கையா வைக்கிறாங்க. நான் தாமரைக்குளம். எங்களுக்கு நாங்க மலைவாழ் பகுதியில இருக்கிறோம். எனக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாதி சான்றிதழ் வேணும் கண்டிப்பா. பஸ் வசதி வேணும். எங்க பிள்ளைங்கள படிங்க படிங்கன்னு சொல்றீங்க. ஆனா படிக்க வைக்க எங்கனால முடியல. பஸ் வசதி கண்டிப்பாக விடணும். இல்லைங்க, இவ்வளவு காலங்கள் இருந்திருக்கீங்க, ஜாதி சான்றிதழ் இல்லைன்னு சொல்றீங்க. அது எப்படி வந்து இப்பவே எல்லாமே கொடுத்துட்றாங்க. இன்னும் உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கணும்னு சொல்றது எப்படி சாத்தியமாகும்? இப்பதான் நீங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. இனியும் இருக்க பிள்ளைங்களுக்கும் சாதி சான்றிதழ் இன்னும் வேணும். உங்க இதுல ஆ. வந்து கொடுத்துருக்காங்க. மலைவாழ் மக்கள்னு சொல்லி எவ்வளவு பேத்துக்கு கொடுத்துருப்பாங்க? இப்ப எவ்வளவு குடும்பம் நீங்க வசிச்சு வரீங்க? ஒரு 25 பேருக்கு இருக்கும் சாதி சான்றிதழ். மீதி வந்து இன்னும் பாதி பாதி பேருக்கு பேத்துக்கு இருக்கு. வேணும் கண்டிப்பா. வேணும். அதே மாதிரி வீடு இப்ப கட்டி தரணும்னு சொன்னா இனிமேல் சாதி சான்றிதழ் வேணும்னு கேக்குறாங்க. எங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாதி சான்றிதழ் வேணும் சார். பஸ் வசதி இருந்தா தானே படிக்க வைக்க முடியும். இல்லன்னா நீங்க அங்க இருந்து காட்டுக்குள்ள தானே போவாங்க பிள்ளைங்க. உங்களை மாதிரி வரணும்னா எங்களுக்கு பஸ் கண்டிப்பா வேணும். இப்ப வண்டி இல்ல, வீட்டுல உட்காந்து 7ஆம் கிளாஸ் படிக்க வைப்பாங்கன்னா வீட்டுல உட்காந்துலாம் பஸ் வசதி இல்லாம. கண்டிப்பா. வண்டி பஸ் எல்லாம் 1000 2000 ரூபாய் கட்டுறோம், 2000 ரூபாய் கட்டுறோம், 1500 ரூபாய் கட்டுறோம். ஒரு குழந்தைக்கு 3000, 2 குழந்தைக்கு கட்டுறோம். அதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. வண்டி பஸ் கண்டிப்பா வேணும். நான் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம் செந்தில்குமார் சார். இன்னைக்கு எம்எல்ஏ அவங்கள்ட்ட கொடுத்தீங்க. கொடுத்துருக்கேன். கண்டிப்பா. 30ஆம் தேதி கொடுத்துருக்கேன்.